ஹைப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு ஹேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹேரில் நிறைய வெள்ளை முடி வந்தாச்சு, தெரியுதா? அதனால் இன்றைக்கி வந்து இதுதான் போட போகிறோம். இந்த காதி ஹெர்பல் ஹேர் கலர், இந்த பிராண்டை ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணி வீடியோவும் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் மீதி இருக்குது. எனக்கு அந்த டைம் வந்து 40% தான் ஒட்டி இருந்தது. இப்போ வந்து போட போட ஒட்டுமான்னு தெரியல. இப்போ வந்து இது திரும்ப கொஞ்சம் மீதி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது. பாதி யூஸ் பண்ணிட்டேன், பாதி. ஆனால் இது வந்து நல்லா இருந்தது. ஹேர் வந்து ட்ரையாலாம் ஆகலை, சில்கியாக ஷைனியாக நல்லாவே இருந்தது. ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஒரு 40% தான் ஒட்டி இருந்தது. கொஞ்சம் ஒயிட் ஹேர் வந்து அப்படியே தெரிஞ்சுது. 60% ஒயிட் ஹேர் வந்து அப்படியே தெரிஞ்சுது. சரி, இதை திரும்ப நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது போடுறதுக்கு முன்னாடி என்னென்னா, ஷாம்பு போட்டு நேற்றே வாஷ் பண்ணிட்டேன். தலையில் ஆயில்ன்றது சுத்தமாக ஆயிலே கிடையாது. இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ நம்ம எப்படி ஒட்டி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். திரும்பவும் ட்ரையல் பண்ண போகிறோம். மீதியும் இருக்குது. சரி, இதை போட்டு ஒரு வீடியோ போட்டுடலாம். இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்போ யூஸ் பண்ணும்போதே எனக்கு ஹேர் லாஸ்லாம் எதுவுமே இல்லை. திரும்ப ரெகுலராக கண்டினியூஸாக போட போட நல்லா இருந்திருக்கும். இப்போ திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், பழைய வேறு பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதுக்கு வந்திருக்கேன். மீதி இருக்கேன்னு போடலான்னு. சரி, போட்டு எப்படி இருக்குது, இந்த வாட்டி எனக்கு ஒட்டுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம் வாங்க. இதை வந்து ஆயில் இருக்கிற ஹேரில், அழுக்கு இருக்கிற ஹேரில் போட வேணாம். நாள் நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஷாம்பு போட்டுட்டு கண்டிஷ்னர் போட வேணாம். இப்போ வந்து இதை வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம்ப்பா. வார்ம் வாட்டர் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த காதி ஹேர் கலர் இதை தான் நம்ம வந்து போட போகிறோம். வாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன இருக்குன்னா, மருதாணி, அவுரி, நெல்லிக்காய், இது மூணும் கலந்தது தான். இப்போ வந்து ஆல்ரெடி நான் போட்டதுனால இப்போ மீதி இருக்கிறது தான் போட போகிறோம். அவ்வளோத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. போட வேண்டியது தான் தலைக்கு. இப்போ சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணிடலாம்ப்பா. கையில் க்ளவுஸ் போட்டுக்கலாம். க்ளவுஸ் போட்டுட்டு எப்பயும் போடுற மாதிரி கோணம் வச்சு தலையை நல்லா சிக்க எடுத்தாச்சு. கோணம் வச்சு எடுத்துட்டு, அது என்னவோ டை அடித்தா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. டை சூப்பராக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. க்ளவுஸ் போட்டு தான் அப்ளை பண்ணேன். இப்போ வந்து நான் வந்து அன்னைக்கு வந்து 1 hour தான் விட்டேன். இன்றைக்கி வந்து 2 hours விட போகிறேன். என்ன கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. 2 hours இருந்தால் நல்லது தான், ஒன்றும் பயம் இல்லை. கெமிக்கல் கிடையாது இது. அதனால இப்போ ஆனால் பிளெயின் வாஷ் தான் பண்ணணும், ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. அதனால தான் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஷாம்பு வாஷ் நல்லா பண்ணிவிட்டு அப்புறம் இது போட்டால் நல்லா ஓட்டும்னு சொல்கிறாங்க. நான் வந்து வருதுன்னா இது வந்து கொஞ்சமாக லைட்டாக டச்சப் பண்ணுறவங்க ஒரு 10 வாட்டி கூட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னடா இவங்க இவ்வளோ கலக்குறாங்கன்னு பார்க்காதீங்க. நான் வந்து இந்த மாதிரி ஹெர்பல்லாம் போடும்போது நல்லா பின்னாடி எனக்கு நிறைய ஒயிட் ஹேர் இருக்கும். வீடியோக்காக இப்போ லைட்டாக டச்சப் பண்ணி ஃப்ரண்ட்டில் மட்டும் காட்டுறதுனால நிறைய ஒயிட் ஹேர் இருக்கும். அதனால நான் வந்து நிறையா மிக்ஸ் பண்ணி போட்டுருவேன். அப்புறம் இவ்வளோண்டு மீதி வச்சாலுமே திரும்ப அதை நான் போட போகிறதில்ல, தூக்கி போடுறேன். ஏன்னா அடுத்த பிராண்டு ட்ரை பண்ணும்போது இது திரும்ப இருக்குது, இதை திரும்ப போடுற மாதிரி இருக்கும். அதனால போடுறோம். ஃபுல்லாக ஹெர்பல் தானே, ஃபுல்லாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிறத ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் பாதி மீதி இருந்தது. இந்த வாட்டி மீதியையும் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இவ்வளோ கலக்கணும்ல, வீடியோ பார்த்துட்டு இவங்க இவ்வளோ போடுறாங்களேலாம் கலக்காதீங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ இல்லைனா லைட்டாக டச்சப் மட்டும். சிலர் வந்து ப்ரஷ் அளவுக்கு கலக்கிட்டு சும்மா இப்படி லைட்டாக பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 hours கழித்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. 2 hours ஆயிடுச்சுப்பா, நல்லாவே காஞ்சிருச்சு. வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. சூப்பராக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா. இந்த வாட்டி நல்லாவே ஒட்டியிருக்கு. 2 hours விட்டதுனாலேயான்னு தெரியல, ஒரு வேளை 1 hour விட்டால் பத்தாதுன்னு நினைக்கிறேன். 2 hours இன்னைக்கு விட்டதுனால தெரியுதா, நல்லாவே ஒட்டியிருக்கு பாருங்க. இந்த உச்சியெல்லாம் பாருங்க, நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ காஞ்சா இன்னும் எவ்வளோ தூரம் 100% ஒட்டியிருக்கா அப்படின்றது தெரியும்ப்பா. பரவாயில்ல. அப்போ வந்து நீங்கள் காதி ஹெர்பல் வந்து போட்டிங்கன்னா 1 hour இல்லை 2 hours இந்த அவுரி பொடி மாதிரி நம்ம போட்டோம்னா டைம் விட்டோம்னா கொஞ்சம் நல்லாவே ஒட்டுதுப்பா. ஓரளவு காஞ்சிருக்குப்பா. அதாவது அந்த அளவுக்கு பிளாக்கா ஒட்டல பாருங்க, ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனா ஒட்டியிருக்கு. ஆமா தானேம்மா? ஆனா இப்படி பார்த்தா பிளாக்கா தான் தெரியுது. ஒரு நேச்சுரல் லுக்கில் இருக்கு. கண்டிப்பா நீங்களும் காதியில ஹேர் கலர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஹெர்பல் தான்.
நானுமே யூஸ் பண்ணி இப்போ ஓரளவு காஞ்சதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி தெரியுது. அப்படி பக்கா பிளாக்கா தெரியல, ஆனாலும் ஒயிட் ஹேர் தெரியல, நல்லா இருக்கு. நமக்கு வந்து ஹெர்பல்னா இந்த மாதிரி இருக்கிறதே ஓகே. கெமிக்கல் போட்டு கருகருன்னு தெரியறதோட இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் லுக்கோட இருந்தா ஓகே. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்ப்பா. பாய்.